ஓம் நம சிவாயா. குடும்ப ஒற்றுமைகளுக்காக நம் முன்னோர்கள் குடும்ப கோயிலை கட்டினாங்க. அப்படி குடும்ப கோயிலை கட்டுறதுக்கு கட்டமைப்பு எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க சொந்த உழைப்பில் உழைச்சி அந்த உழைப்பில் அந்த காசில் மண் சுவரில் என்ன பண்ணாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலை கட்டினாங்க. 100 வருஷம் கழிஞ்சப்போ இந்த கோயில் என்ன பண்ணுது, அதோடைய ஆயுட்காலம் கொஞ்சம் இதாகுது. மண் சுவரில் கட்டினால கொஞ்சம் லைட்டாக ஒரு பக்கம் இடிஞ்சு போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இன்னொரு பக்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிவபெருமான் யோசிக்கிறார். சிவபெருமானோட அந்த குடும்பத்தில் உள்ள அந்த சக்தி, அந்த கோயிலோட சக்தி என்ன பண்ணுது, இனி இந்த கோயிலில் அடுத்த கட்டமைப்பு யார் கட்டணும், அதாவது அதாவது பிச்சை எடுக்காமல் சொந்த உழைப்பில் திறமோடி கட்டமைக்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு சிமெண்டால் செங்கல் மண்ணால் ஆலயம் அடுத்தது எழும்புது. அந்த கோயிலும் எழும்பியாச்சு. மனிதனுக்கு பேராசை தானே. அடுத்த ஆசை என்ன பண்ணுது, கல் கோயிலை கட்டுன்னு ஆசை இருக்குது. அவன் கல் கோயிலை கட்டும் போதும் எல்லோரும் பண்ணுறாங்க, எல்லாருமே அந்த குடும்பத்தில் எல்லாருமே காசு கொடுக்குறாங்க. ஆனால் ஒருத்தன் பொறுப்படுத்த என்ன பண்ணுறான், காசை அவன் போடுறான், வெளியே உள்ளவன்ட்டு வந்து வாங்கியும் போடுறாங்க. அவன் வெளியே இருந்துட்டு வாங்கி போடுறான் அப்படின்னா அந்த கடவுள் அவனுக்கு அந்த கொடுத்த ஒரு இது, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஆதிக்கத்தில் சொல்லக்கூடாது. இவங்களும் பண்ணுறாங்களே, உனக்கு நீ கடவுள், நீ 4 இடத்துல பாஸ் வாங்கி நீ பண்ணுறியா, அவனுடைய கடமை அதோடய முடிஞ்சு போச்சு. நீ அதுக்கு வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு எல்லாத்தையும் வந்து பழிச்சு இது பண்ணிவிட்டு நான் தான் அந்த கோயிலில் இருப்பேன், வேறு யாரும் அந்த கோயிலுக்கு வரக்கூடாது. இந்த குடும்ப கோயில் கட்டினா குடும்ப ஒற்றுமையாக இருக்குதுல்ல, அப்புறம் நீ மட்டும் அங்கே வச்சு என்னத்தை இது பண்ண போகிறா, நீ மட்டும் அங்கே இருந்து என்ன பண்ண போகிறா. அந்த மாதிரி ஆதிக்க எண்ணத்தை விட்டுட்டு நல்ல எண்ணத்தோடு இருக்கிறது கடவுளை வேண்டிட்டு